வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். இது எலக்ட்ரிக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவில் நம்ம இந்த எல்டி மேக்கோட MRGi அப்படிங்கிற இந்த ஸ்டார்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டார்டர் வந்து நட்டாக்க நார்மல் ஸ்டார்டர் கிடையாதுங்க, ஸ்மார்ட் ஸ்டார்டர். இதில் பல்வேறு ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை இன்ஸ்டலேஷன் பண்ணி எப்படி ரன் பண்ணுது, இதை எப்படி செட்டிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு முக்கியமாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நம்ம இந்த ஸ்டார்டரை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஏன்னா செட்டிங்ஸ் வரிசை நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லைங்க, இது ஸ்மார்ட் ஸ்டார்டருங்கிறதுனால இதில் கான்டாக்ட்லாம் கூட ஒன்றும் கிடையாதுங்க. இதில் வந்து ட்ரைவ் தான் இருக்குது. இந்த ட்ரைவில் வந்து நட்டாக்க நாம் இது எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணுறோமோ அதை பொறுத்து அது வேலை செய்யும். நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்க நம்ம ஸ்டார்டர் டேரெக்டாக போயிட்டு கதை பார்க்கலாம். இது MRGi அப்படின்னு சொல்லக்கூடிய MRG2 சொல்லிட்டு முடி போடுவோம் இல்லையா. இது 1.5 HP டிஜிட்டல் சிங்கிள் ஃபேஸ் கண்ட்ரோலர், ஃபுல்லி டிஜிட்டலுங்க. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே உள்ள ட்ரைவ் தான், அதாவது உள்ளார கான்டாக்ட் கிடையாதுங்க, ட்ரைவ் தான் இருக்குது. ஓகே, இதோட பேனலோட டாப் பார்க்குறோம். இப்போ நம்ம MRGன்னு போட்டிருக்காங்க. ஓகே, மேலே இந்த பவர் அப்படிங்கிற பச்சை லைட் எரிச்சுன்னா பவர் சப்ளை இருக்குன்னு அர்த்தம். மோட்டர் ஆன் ஆனிச்சு சொன்னால் இந்த ரெட் கலர் லைட் எரியும். இது வந்து வோல்டேஜை குறிக்குது. இது வோல்டேஜ் ரெட் கலர் தான் 240 வோல்ட் இருக்குன்னு சொல்லுது. கரண்ட்டு, ஓவர்லோடு, அண்டர் வோல்டேஜ், ஓவர் வோல்டேஜ், அதுக்கடுத்து ட்ரை ரன்னு, இது டைமர் ஃபங்க்ஷனு. இது வந்து நட்டாக்க இது அப்பர் டேங்க் ஃபுல்லு, லோயர் டேங்க் எம்டி. இப்படி வந்து நட்டாக்க இது சிசிடிங்கிறது கெப்பாசிட்டர் கட் டைமர் அப்படி சொல்லிட்டு பேருங்க. சிசிடினாக்க அதாவது தொடர்ச்சியாக நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிங்க சொன்னால் உடனே ஸ்டார்டர் ஆஃப் ஆகிடும். அதுதான் பயன்படுது. சாதாரணமாக இந்த மோட்டர் கண்ட்ரோலரை இன்சைட் என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துருவோம். இந்த மோட்டர் கண்ட்ரோலர் இன்சைடில் பார்த்து சொன்னாக்க இந்த கண்ட்ரோலர் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் இருக்குது, கீழே வந்து 2 ரன்னிங் கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த கண்ட்ரோலரை இங்கே பாருங்கள், இது வந்து 3 கீ இருக்குங்க. ஒன்று செட்டிங்ஸ் அண்டு ஃபால்ட் ரீசெட் கீ, ஒன்று அப்பு கீ, ஒன்று டவுன் கீ. இந்த 3 கீ தான் இருக்குது. இதில் கீழே பார்த்திங்க சொன்னால் எப்போதும் போல் ஃபேஸ் நியூட்ரல் இன்புட்டு, அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய அதான் டக்க 3 அவுட்புட்டு இந்த மாதிரி இருக்குங்க. இதோட பேக் சைடு கீழே பார்க்குறாங்க, இங்கே இருங்க, ஃபேஸ் நியூட்ரல் தெரியுதாங்க, ஃபேஸ் நியூட்ரல். அதுக்கு அடுத்த RS கடைசியாக சீன்னு கொடுத்துருக்காங்க. அது நார்மலாக எல்லா ஸ்டார்டர்லையும் பார்த்து சொன்னாக்க ROBன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. இங்கே ஆறுங்கிறது ரன்னிங் காயல் அப்படின்னு குறிக்கும், எஸ்ங்கிறது ஸ்டார்டிங் காயல் கொடுக்கும், கடைசியில் சிங்கிறது காமன் அப்படிங்கிறத குறிக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 இன்புட்டு, ரைட் சைடு இருக்க 3 அவுட்புட்டு. ஓகேவாங்க, எப்போது நார்மலாக தான் இருக்கும். செட்டிங்ஸை ரொம்ப முக்கியம். அது செட்டிங்ஸை பார்க்கலாம் வாங்க. இந்த செட்டிங்ஸை பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, ஜஸ்ட்டு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் செட்டு காட்டுதா. அதுக்கு அடுத்தா பிசின்னு காட்டுது பாருங்கள். இந்த பிசினா என்ன அர்த்தம் கேட்டாக்க பர்மனெண்ட் கரண்ட், என்ன கரண்ட் எடுத்துக்கிதோ அந்த வேல்யூவை காட்டும். 3 ப்ரெஸ் பண்ணால் 11.2 கொடுத்துருக்கா. ஓகே, இந்த பிசிங்கிறது இந்த இதுக்கு செட்டாக இருக்கக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ, அதாவது மோட்ரு ஓடும்போது எவ்வளோ ஆம்ஸ் எடுத்ததோ அதுதான் இந்த பிசி. ஓகேங்க, பர்மனெண்ட் கரண்ட்னு வச்சுக்கலாம்னு. ஓகே, அடுத்ததாக இந்த பிசியை இப்போது அப்போ டவுன் கீ அழுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். ஓஎல்னாக்க ஓவர்லோடு 140, அதாவது இப்போ 11.2 ஆம்ஸ் இருக்குனாக்க 140% கூடுதலாக போணுச்சு சொன்னால் இப்போ 100% 11.2 இல்லையா. இதே 140% எவ்வளோ பாருங்கள். அந்த வேல்யூ அளவுக்கு கரண்ட் போணுச்சு சொன்னால் ஒன்று ட்ரிப் ஆகிடும். அதான் வந்துட்டாக்க இந்த ஓவர்லோடு கரண்ட்டு இது அக்செப்ட் பண்ணிட்டான்னு. இது ஓஎல்னா ஓவர்லோடு கரண்ட்டு. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இது ட்ரைரன்ங்கிறது நட்டாக்க இங்கே பாருங்கள் 70% இருக்குது. அதாவது இப்போ 10.2 ஆம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்களேன். ஒரு 7 ஆம்ஸ் எடுக்குதுன்னு சொன்னாவே மோட்டர் அப்படியே டக்குன்னு இந்த கண்ட்ரோல் ஆஃப் ஆகிடும். இந்த ட்ரை ரன் கரண்ட்டுங்கிறது 70% அந்த லெவலில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு தேவைன்னு சொன்னால் கூட்டிக்கலாம், 70 71 72 கூட்டிக்கலாம், குறைக்கலாம், இது மாதிரி செய்யலாம். இது அடுத்துனா மறுபடியும் அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அக்செப்ட் அடிச்சதுன்னா ஓகே அடிச்சு அர்த்தம். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், HIU இருக்கு இல்லையா, யூ இல்லைங்க, இது பிங்க ஹை வோல்டேஜ் எவ்வளோ போணுச்சுன்னா ஆஃப் ஆகணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணுறோம். இது 275 ஆல்ரெடி இருக்குது. இந்த 275 அப்படிங்கிறத நம்ம விருப்பத்துக்கு கூடவோ குறைச்சலோ நாம் செட் பண்ணிக்கலாம். அவங்க ஆல்ரெடி ஃபேக்ட்ரி செட்டிங்ஸை 275 வச்சுருக்காங்க. அப்படி வச்சுட்டு இதை ஜஸ்ட் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் அக்செப்ட் சொல்லிட்டு அக்செப்ட் ஆகி ஓகே ஆகிடும். இது ஹை வோல்டேஜ். அடுத்தது பார்த்திங்க சொன்னாக்க லோ வோல்டேஜ்
லோ வோல்டேஜ் லெவலில் பாருங்கள் 150 கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். 150 எனக்கு வந்து நட்டாக 160 இருந்தால் தான் ஆன் ஆகு. அப்படி செட் பண்ணி கொடுத்துட்டா ஓகே. 160 இருந்தால் தான் இது ஆன் பண்ணும். இது அக்செப்ட். இது லோ வோல்டேஜை குறிக்குது. ஓகேங்க. அடுத்ததாக பாருங்கள், இது ஓவர்லோட் ட்ரிப் டைம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 செகண்டு. அதாவது ஓவர்லோடு ஆகி ட்ரிப் ஆடி சொன்னால் எவ்வளோ செகண்டுக்கு அப்புறம் ரீசெட் ஆகணுங்கிறத குறிக்குதுங்க. இதை வந்து நட்டாக்கா நம்ம வந்து 16 செகண்டுங்கிறத நம்ம 14 13 நம்ம விருப்பத்துக்கு செட் பண்ணிக்கிறாங்க. செட் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்து அக்செப்ட் ஆகிடும். ஓகேங்க. அக்செப்ட் ஆகிடுச்சா ஓவர்லோடு ட்ரிப் டைம். அதுக்கடுத்து ட்ரை ரன் டைம். அதாவது ட்ரை ரனில் ஆஃப் ஆகிடுச்சு மோட்ரு சொன்னால் ட்ரை ரன் ஆனதுக்கப்புறம் எத்தனை செகண்ட் ஆஃப் ஆகணும்னு சொல்லுது. இது வந்து கிட்ட 30 செகண்ட் வரையும் செட் பண்ண முடியும். அதாவது ட்ரை ரன் ஆகி 30 செகண்ட் வரையும் ஓடி ஆஃப் ஆகிக்கலாம். 5 செகண்ட்லேயே ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணலாம். செட் பண்ணி ஓகேன்னு கொடுத்தா ஓகே ஆகிடும். சரியாங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்த MRGi கண்ட்ரோலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஃப் டைமர் எப்படி செட் பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மோட்டர் ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டுரும். ஆஃப் பண்ணுறது எப்போ அப்படின்னு டைம் செட் பண்ணுறது. ஓகேங்க. ஒன்றுங்க, இது யாருக்கு யூஸ் ஆகும்னு கேட்டாக்க, ஒரு டேங்க்கு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, திரும்பி மோட்ரு போட்டால் 10 நிமிஷம் ஓடும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியினாக்க, அந்த 10 நிமிஷம் நம்ம செட் பண்ணிட்டோம்னாக்கா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். நாம் போய் ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதனால் பார்த்தா இந்த ஆஃப் டைமர் எப்படி செட் பண்ண சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் ரெடி பண்ணுறேங்க. ஓகே வாங்க. அதுபோல் 1 மணி நேரம் ஒன்று ஆஃப் ஆகணுமா செட் பண்ணலாங்க. ஓகே. ஜஸ்ட் செட்டிங்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். செட்டுன்னு காட்டும். அதுக்கடுத்த பிசின்னு சொல்லி காட்டும். இதுக்கப்புறம் இதை வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க சொன்னாக்க அப் அண்ட் டவுன் கீ எது வேணால் ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணாக்க ஓஎஃப்டின்னு போட்டிருக்கும். ஓஎஃப்டிங்கிறது ஆஃப் டைம் அப்படியே குறிக்கும். இதை வந்துக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ் பட்டன் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க டைம் ஆனது காட்டும். இந்த டைமை நாம் அதாவது டக்க 1 2 3 4 5 6 சொல்லிட்டு நிமிஷத்தை குறிக்குங்க. இது நல்லா புரிஞ்சுங்க. இது செகண்டில் நிமிஷம் தான். இதை வந்து நட்டக்க செட் பண்ணலாம். நிமிஷம் செட் பண்ணி மொத்தம் எத்தனை நிமிஷம் கேட்டிங்கன்னா 720 நிமிஷம் செட் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட 12 மணி நேரம். 560 600 1166 ரைட்டு 1222. அதாவது 12 மணி நேரம் தொடர்ச்சிங்கிற மாதிரி நாம் செட் பண்ண முடியும். 720 கொடுத்துருக்கோங்களேன். 719 இப்படி வரிசையாக குறித்து நாம் செட் பண்ண முடியுங்க. இப்போ நான் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் செட் பண்ணலாம். செட் பண்ணிவிட்டு நாம் ரன் பண்ணிவிட்டால் ஆட்டோமேட்டிக் அந்த டைம் வரலையும் ஓடிட்டே இருக்கும். ஓகேங்க. அவ்வளோதான் செட்டிங்ஸு. என்ன செய்யணும்? செட்டிங்ஸு, இது ஆஃப் டைமு, இது ஆஃப் தான் கொடுத்துருக்கோம் நம்ம. இது வந்து ஆஃப் டைமர். ஓகேங்க. இதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஸ்கேப்பு. இதை செட்டிங்ஸ் விட்டு சுத்தமாக வெளில வந்துடலாம். மோட்டர் போடேன். மோட்டர் போடனேன். கண்ட்ரோலரை செட் பண்ணலாம். ஓகே. நார்மலாக இப்போ பவர் அப்படிங்கிற ஆகிட்டே இது 248ங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வோல்டேஜை குறிக்கும். இது வோல்டேஜோட இண்டிகேஷன் லைட்டு இதை குறிக்கும். இப்போது இதில் பார்த்து சொன்னால் அப்பு டவுன் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா. நார்மலாக இந்த ஸ்டார்டரை நாம் ஆன் பண்ணும்போது, அதாவது சப்ளை இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்து மோட்டர் ஆன் பண்ணும்போது மோட்ரு என்ன கரண்ட்டில் ஓடுதோ அதை வந்து நட்டக்க தானாகவே செட் பண்ணி வச்சுக்கும். அந்த மாதிரி இதில் வந்து செட்டிங்ஸ் ஆனது இருக்குது. ஆட்டோமேட்டிக் செட்டிங்ஸ் அது. ஓகேங்க. கரண்ட் என்ன ஓடுதோ மோட்ரு வந்து நட்டக்க ஒரு 15 ஹவர்ஸ் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 15 ஹவர்ஸ் இது ஓடுது அப்படி சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கும். அது மாதிரி தான் இதில் அமைப்பு இருக்குங்க. இந்த இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர்லாம் நல்லா பார்த்துக்கங்க. அதாவது நட்டக்க 25 ஆம்ஸு, அதாவது 0.5லேருந்து 1.5 ஹெச்பி வரை பார்த்து சொன்னால் 25 ஆம்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் போட சொல்கிறாங்க. 2 to 3 ஹெச்பின்னு சொன்னால் 32 ஆம்ஸ் ஆனது பேக்கப்பில் ஃபியூஸ் போட சொல்லி சொல்கிறாங்க. அதனால் பார்த்துக்கங்க. அதுபோல் இன்புட்டு அவுட்புட்டு ஏற்கனவே சொன்னது தான். ஃபேஸ் நியூட்ருங்கிறது இன்புட்டு, ஆர்எஸ்சிங்கிறது ரன்னிங் வைண்டிங், ஸ்டார்டிங் வைண்டிங், காமன் வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. MRGi controller should be installed in a safe place. அதாவது சன்லைட் இருக்கக்கூடிய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அதாவது இன்டோரில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய யூனிட்டுங்க. இது அவுட்டோரில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய யூனிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் எனி அவுட்டோர் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கங்க. சரிங்க. கனெக்ஷன் சப்ளை கேபிள்ஸ் டு பி டெர்மினேட்டிங். இந்த ப்ரொசீஜர்லாம் படித்து பார்த்துக்கங்க. இது போன்று எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஸ்டார்டர்ஸு, மோட்டர்ஸு, ஹவுஸ் வயரிங்கு சம்மந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும், எலக்ட்ரிக்கல் சம்மந்த பதிவுகள், சிசிடிவி கேமரா சம்மந்தப்பட்ட பதிவுகள்,
நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக நீங்கள் காணலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க சொன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு செல்ல ஒன்றுக்கொன்னே வந்து சேரும். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.